இந்த எலிட்டுக்கு இடையில ஒரு ஒரு விதமான எங்களுக்கு வெளியில சரியா தெரியாத ஒரு விதமான கோஆப்பரேஷன். ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்ளுகின்ற ஒரு கலாச்சாரம் இலங்கை அரசியலில் காணப்படுகின்றது. அதன் காரணமாக இந்த செயல்பாடுகள் கடந்த காலத்தில் இடம்பெறவில்லை என்பதை நான் நிச்சயமாக நம்புகின்ற உதாரணமாக ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க இடையில அந்த விதமான ஒரு சொல்லப்படாத, எழுதப்படாத ஒரு இணக்கம் காணப்பட்டது என்பதில் பெருசா ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்றால் தேர்தல் காலத்துல மட்டும் அதை பற்றி பெருசா கதைப்பார்கள், நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டார்கள். இப்பயும் அதே மாதிரி நடைபெறுவதன் காரணமாக அந்த விதமான ஒரு ஒரு தன்மை இந்த அரசாங்கத்திலேயும் கொஞ்சம் பண்பு இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பல வேறு காரணங்கள் இருக்கலாம். ஒன்று மகாசங்கத்தினர், ராஜபக்ச சார்பான மகாசங்கத்தினர் அல்லது பௌத்த பிக்குகள் அரசாங்கத்தின் மீது ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பதாக இருக்கலாம். மற்றது தாங்களே ஊழல்ல கடந்த காலத்தில் ஈடுபட்டிருந்திருக்கலாம். அப்ப ஒருவருக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தால் அவர் தனக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பார் என்ற ஒரு ஒரு அச்சம் இருக்கலாம். அதுபோல பல காரணங்கள் அடிப்படையில இலங்கையில ஊழலுக்காக அரசியல்வாதிகள் தண்டிக்கப்பட்டது மிக மிக குறைந்த ஒரு சமூகம் என்றுதான் நான் நினைக்கிறேன். எனக்கு பெருசா யாரும் அவ்விதம் தண்டிக்கப்பட்டதான ஞாபகம் எனக்கு பெருசா இல்ல. இப்ப நீங்க மற்ற சமூகங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அளவான நடவடிக்கைகள் பல இடங்கள்ல மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அரசியல் ரீதியாகவோ அல்லது அரசியல் காரணங்களுக்காக, வேறு காரணங்களுக்காக. இப்ப அமெரிக்காவிலயும் நிறைய இடம் பெற்றிருக்கின்றது. ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் நிறைய இருக்கிறார்கள். இப்ப மலேசியாவுல இருந்த ஒரு உதாரணம் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. சவுத் ஆப்பிரிக்காவுல இன்னொரு உதாரணம் எனக்கு ஞாபகம் வருகின்றது. அப்படி இருக்கு. ஆனா இலங்கையில எனக்கு பெரிய அந்த விதமான ஞாபகம் வர்றதில்லை என்றால், இந்த அரசியல்வாதிகள் ஒருவருக்கு எதிராக இன்னொருவர் பெருசாக நடந்து கொள்வதில்லை. அது தேர்தல் காலத்துல மட்டும் ஒரு அரசியல் ஸ்லோகமாக பயன்படுத்துகின்ற ஒரு போக்கு தான் இருக்கின்றது.